Hi students, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த தடவை ஸ்டேட் ஃபுல்லாக ஒரே கொஷின் பேப்பர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடவை கொஷின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் தனியாக ப்ரைவேட்டாக எக்ஸாம் வச்சாலுமே சரி, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லாமல் கொஷின் எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சொல்ல போகிறேன் மேத்தமேட்டிக்ஸுக்கானது. எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் புக்கை வச்சு சொல்ல போகிறேன். புக்கை எடுத்து நான் சொல்கிற கொஷின் எல்லாத்தையும் ஒரு பென்சில் ஒரு பென் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு நம்ம மாடல் கொஷின் பேப்பர் இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற கொஷின் பேப்பரு, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் நார்மலாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை அந்த கொஷின் பேப்பரை செக் பண்ணுவோம். நம்ம எடுக்கிறோம்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஸோ அதை செக் பண்ணுவோம். கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் லாஸ்ட்டு 3 வருஷமாக நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பக்கத்தில் இருக்கும். ஸ்டேட் லெவலில் நடந்த ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், குவார்டர்லி கொஷின் பேப்பர், ஸ்டேட் லெவலில் சொல்கிறேன், ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் 2019 அப்படி தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் நடந்த கொஷின் பேப்பர் நம்ம பக்கத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, எதுக்கெலாம் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெடி பண்ணுவோம். ப்ளஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிங்க 50% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா 50% தான் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா வீடியோக்காக, ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்க, இந்த கொஷின் பேப்பர் படிங்க, இதுலேருந்து தான் உங்களுக்கு 50 வரும். ஸோ 90 மார்க்கு நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை படித்தா எடுக்கலாம்னு. அப்புறம் ஏன் அவங்க பாடம் நடத்தணும், அந்த கொஷினை நடத்திட்டு போக வேண்டியதானே. ஸோ அப்படிலாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர், அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லை, இது வரைக்கும் 3 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கா, அந்த 3 கொஷின் பேப்பரையும் நீங்கள் படிச்சிங்கன்னா 50 to 60% நீங்கள் கவர் பண்ண மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம். ஓகே, ப்ளஸ் அந்த 40 to 50% உங்களுக்கு இனோவேட்டிவாக தான் கேட்பாங்க, புதுசாக தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ஸ்லேருந்து தான் கேட்பாங்களே தவிர ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம புதுசாக இந்த வருஷம் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணி தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்து நம்ம எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 9th 10th 11th 12th எல்லாருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 100% செக் பண்ணி தான் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம எல்லா கொஷின் பேப்பரையுமே ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைக்கிற எல்லா கொஷின் பேப்பரையும் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் 12th மேக்ஸுக்கு எடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் உள்ளதை தைரியமாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸசைஸில் உள்ளது மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸசைஸில் உள்ளதை மட்டும் இப்போ பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் தான், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சாப்டரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியான சாப்டருங்கிறனால இந்த சாப்டர்லேருந்து டெஃபினெட்லி ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு கண்டிப்பாக வரும். சம்டைம்ஸ் 2 5 மார்க்கும் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் தான் கேட்குறோம்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் சாலிடாக 1 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அப்போ இந்த சாப்டரை மட்டும் நீங்கள் படிக்கிறது மூலியமாகவே உங்களால் 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஏன்னா இது வரைக்கும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்கிறோ, இனிமேல் ஃபுல்லாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி படித்தோம்னா நம்ம மற்ற சாப்டரை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன் ஒவ்வொரு சாப்டர்லையும். எக்ஸசைஸில் பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது கொடுத்துருக்க கொஷினுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த செகண்ட் ஃபுல்லாமே பாருங்கள். பட் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும், எல்லாத்தையும்லாம் என்னால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறவங்க செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷனை பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நான் செக் பண்ணேன். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபான்னு. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா த இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதுக்கு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அது 2 ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் ஷோ பண்ணணும். ஓகே,
அண்ட் ஃபோர்த் கொஸ்டினும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா A² - 3A - 7I2 = O2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் A இன்வர்ஸும் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 7th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான கொஷின். ஆனால் ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்பாங்க. ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து AB தி ஹோல் இன்வர்ஸ் = B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இன்வெர்ட்டபிள் லா வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து டேரெக்டாக இது கொடுக்காம AB மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு செக் இன்வெர்ட்டபிள் லா அப்படின்னு சொல்லலாம். இன்வெர்ட்டபிள் லானா இதுதான், AB தி ஹோல் இன்வர்ஸ் = B இன்வர்ஸ் × A இன்வர்ஸ். ஓகே, அடுத்தது அட்ஜாயிண்ட் A கொடுத்துட்டு A ஃபைன் பண்ணுறது, அட்ஜாயிண்ட் A கொடுத்துட்டு A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது. 8th கொஷின் 9th கொஷின் பார்த்துங்க. 12th கொஷின் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.2ல் மைனர் மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் அது ஒரு 3 மார்க் டெஃபினெட்லி வரும். அந்த மைனர் மெத்தடில் எல்லாமே பார்த்துக்கோங்க. வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு 2nd 3rd 4th அந்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ரோ ரெடிக்ஷன் மெத்தட் இம்பார்ட்டன்ட், பட் அதை காட்டிலும் காஸ் ஜார்டான் மெத்தட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ரோ ரெடிக்ஷன் மெத்தடாக காஸ் ஜார்டான் வரையில் உங்களுக்கு காஸ் ஜார்டான் மெத்தட்லேருந்து தான் கொஷின் எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் காஸ் ஜார்டான் மெத்தட் வந்து பார்த்துக்கோங்க. எல்லா கொஷினையும் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட் 2nd and 3rd மட்டும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. அதில் வந்து 3rd சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2nd கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் AB and BA. ஏபின்னு கண்டுபிடிக்கணும், BA கண்டுபிடிக்கணும். ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ABBA கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின். இந்த 5 மார்க் மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்து அப்படின்னா 1.4 எக்ஸசைஸ் 1.4ல் கிரேமர்ஸ் ரூல் அடித்து சொன்னேன். கிரேமர்ஸ் ரூல் வந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வருது. அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்காவது இதிலிருந்து வரும். ஸோ இம்பார்ட்டன்ட், நாளையுமே பார்த்துக்கோங்க. முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் 3rd and 4th பார்த்துங்க. ஏன்னா அது 2 தான் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தடவை கேட்குறதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கிரேமர்ஸ் ரூல்லேருந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்குது, கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அப்படியே எக்ஸசைஸ் 1.5 வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் காசியன் எலிமினேஷன் மெத்தட் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதில் 2வது சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது AX² + BX + C இஸ் டிவைடட் பை X + 3 and X - 3 and X - 1 இது 3ஆல் டிவைட் பண்ணுறாங்கிறப்ப இந்த ரிமைண்டர்ஸ் வந்து 21, 61, 9ங்கிற ரிமைண்டர்ஸ் கிடைக்குது. X + 3 டிவைட் பண்ணல 21, X - 5 அப்படிங்கிறப்ப 61, X - 1ங்கிறப்ப 9ங்கிற ரிமைண்டர் கிடைக்குதுங்கிறப்ப அதில் உள்ள ABCயோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தி சால்வ் பண்ணணும். ஓகே, பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 ரேங்க் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது ஃபஸ்ட்டில் 4யுமே பார்த்துக்கோங்க. அதில் 2nd 3rd 4th வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 2nd கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K. இப்போ ஈக்குவேஷன் KX - 2y + z = 1 and X - 2ky + z = -2, X - 2y + kz = 1 அப்படிங்கிறப்ப இங்கே வந்து கேயோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதெல்லாம் வந்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.7ல் 2nd கொஷின் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின். டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இது வந்து யூனிக் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கையில் இந்த வேல்யூ லாம்டா வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் காசியன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தி இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை சால்வ் பண்ணுறது 3rd கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே 2nd சாப்டர் வந்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட் அண்ட் 2nd 2 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டில் 5th and 6th பார்த்துக்கோங்க. 3rd பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.3 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். பட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட் 2மே இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சப்டிவிஷன் 2 மார்க் பண்ணலை, டேரெக்டாக கொஷினை மார்க் பண்ணிட்டேன். செகண்ட்லேயுமே 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அண்ட் எக்ஸசைஸ் 2.4 அப்படின்னு பார்க்கல 3rd கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Zn = 2 - I, Z2 = -4 + 3iங்கிறப்ப ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 Z1 × Z2 and Z1 by Z2 இதுக்கான இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் 4th கொஷின் மார்க் பண்ண மறந்துட்டேன். த காம்ப்ளெக்ஸ் நம்பர் UVW ரிலேட்டட் பை 1/U = 1/V + 1/W. Then if V = 3 - 4i and W = 4 - 3ங்கிறப்ப யூவோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 5th கொஷின் பார்த்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சால்வ் பண்ணணும்.
ப்ரூவ் பண்ணணும். அது பார்த்துங்க 7th கொஷின் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 2.5 5 மார்க் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், 5 மார்க்கும் 3 மார்க்கும் இதில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதில் இந்த 3rd 4th 5th 6th இந்த 4 கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே இந்த 4th and 5th 6th இந்த 3லேருந்து கண்டிப்பாக வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 9th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான 5 மார்க் கொஷின். ஷோ தட் த ஈக்குவேஷன் ஹேஸ் அ 5 சொல்யூஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் z³ + 2 z பார் ஈக்குவல் டு 0ங்கிறது 5 சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு 5 சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு சஜஷன் ஆகும். ஸோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே 2.6 வந்தோம் அப்படின்னா செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். z = x + iy is a complex number such that imaginary of 2z + 1 divided by iz + 1 = 0ங்கிறப்ப அந்த locus of zங்கிறது வந்து 2x² + 2y² + x - 2y = 0ங்கிறத சொல்லணும், பார்த்துக்கோங்க. அண்ட் 4th செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து போலார் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறதுன்னு அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5th கொஷின் பாருங்கள். காஸ் ஆல்ஃபா + காஸ் பீட்டா + காஸ் காமா = sin ஆல்ஃபா + sin பீட்டா + sin காமா = 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 சப்டிவிஷனையும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், அது பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு 6th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். z = x + iy அண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z - i / z + 2 which is equal to 5/4 அப்படிங்கிறப்ப இது வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும், அது வந்து பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 2.8ல் இந்த 5th கொஷின் பாருங்களே, z³ + 27 = 0 சால்வ் தி ஈக்குவேஷன். சின்னோண்டு கொஷின், பட் முக்கியமான 5 மார்க் கொஷின். லாஸ்ட் இயர் 2023 பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்ட ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்ல தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இது வந்து சென்டம் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சென்டம் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் தான் அது. ஸோ கொஷின்ஸ் நிறையா தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சென்டம் எடுக்க நினைக்கிறவங்க ஆப்வியஸ்லி படிச்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் நான் அது ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன், வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை மட்டுமாவது படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சென்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க் ஒரு நல்ல மேக்ஸை பொறுத்தவரை ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மேஜர் ரூல் வந்து 1 மார்க் தான். ஆப்வியஸ்லி 1 வேர்ட் 20 கேட்குறாங்க. ஸோ அந்த 21 வேர்டு நீங்கள் புக் பேக்கை படிங்க தரோவா. ஏன்னா எப்போவுமே புக் பேக்லேருந்து 15லேருந்து 18 கொஷின் கேட்டுருவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட பார்த்திங்க அப்படின்னா 15 1 வேர்டு தான் புக் பேக் கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சாலிடாக வந்து எப்போவுமே வந்து 15லேருந்து 18 எதிர்பார்க்கலாம். ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 18 வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 15 புக் பேக் கேட்டுட்டு 15 16 புக் பேக் கேட்டுட்டு பேலன்ஸ் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மாடரேட் பண்ணி ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 வேர்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 வேர்டு ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு. ஏன்னா நிறைய பேர் 1 வேர்டு தானே கேட்டு எழுதிக்கலாம் பார்ப்பீங்க. பட் இந்த கேட்டு எழுதில் 20 4 மார்க் 5 மார்க்லாம் நிறைய பேர் நல்லா என்ன தான் நீங்கள் முட்டி மோதி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கெல்லாம் படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலும் 1 வேர்டில் உங்களால் 15க்கு மேலே எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் டோட்டல் கண்டிப்பாக ரொம்பவே அடி வாங்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, 1 வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th கொஷின் அது பார்த்துக்கோங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of a unity. Show that the roots of the equation z - 1 the whole cube plus 8 equal to 0 or அந்த இதை சொல்லணும். அது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ல் உங்களுக்கு வந்து 3rd கொஷின் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷனுங்கிறப்ப வந்து ஃபார்மிக் கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர், அது வந்து பார்த்துக்கோங்க. 4th கொஷின் பார்த்துங்க, சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும். இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ரூட்ஸோட ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதோட ப்ராடக்ட் 1ங்கிறப்ப இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து 5th கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. 6th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 10th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2021 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. 9th and 10thலாம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து அப்படியே 3.2 வந்து அப்படின்னா 2 3 4 இந்த 3 கொஷினையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து அப்படியே 3.3 வந்தோம் அப்படின்னா 4 6 7 இந்த 3 கொஷினையும் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அதுலேயும் 7th கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்வ் த ஈக்குவேஷன் x to the power 4 - 14x² + 45 = 0 அது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே 3.4 வந்தோம் அப்படின்னா சால்வ் த ஈக்குவேஷன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 3.5 பொறுத்தவரை செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், 6th 7th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்வ் தி ஈக்குவேஷன். 6x to the power 4 - 5x³ - 38x² - 5x + 6 = 0ங்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க.
பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இஃப் இட் இஸ் நன் அஸ் தட் 1/3 இஸ் எ சொல்யூஷன். இதுக்கு வந்து 1/3ங்கிறது சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அண்ட் 3.6ல் 3, 4, 5 பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் சாப்டர் ஓவர். ஸோ ஃபோர்த் சாப்டருக்கு இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஃபோர்த் சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். ரொம்ப சின்ன சாப்டர் தான், கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமாவது பார்த்துக்கோங்க, என்னோட கைண்ட் அட்வைஸ். ஏன்னா இது 11th கூட கிடையாது. ஏன்னா 11th கூட பரவாயில்ல, இந்த சாப்டர் கஷ்டம்னா ஒமிட் பண்ண சொல்லிடுவேன் நான் ஈஸியாக, மற்ற சாப்டர்ஸில் நீங்கள் மார்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு. பட் 12th அப்படிங்கிறப்ப நம்ம ஒமிட் பண்ணி மார்க் எடுக்கலாம். பட் கம்பல்சரி கொஷினில் வச்சாங்கன்னா மார்க் குறையும். ஏன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது, ஏன்னா 11th மார்க்குங்கிறது டசன்ட் அஃபெக்ட் எனி திங். அது வந்து எதையுமே அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. தட் இஸ் நீட் ஒன்லி யூ பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். பட் 12th என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது வந்து இனி அடுத்து உங்களுடைய லைஃப்பை வந்து டிசைட் பண்ண போகிறது, உங்களுடைய அடுத்த எஜுகேஷன் கேரியரை வந்து டிசைட் பண்ண போகிறது. இந்த மார்க் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும், உங்கள் லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லைஃபுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே டேலண்ட் இருந்தாவே போதும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் உங்களுடைய எஜுகேஷன் கேரியரில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடியது இந்த மார்க்கு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக எந்த கொஷின்ஸையும் இந்த சாப்டர்ஸையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒமிட் பண்ண சொல்ல மாட்டோம். பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம் ஒமிட் பண்ணலாம், இதெல்லாம் படிக்கணும்னு. ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணல பார்க்கலாம். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மை கைண்ட் அட்வைஸ், எதையும் ஒமிட் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், அதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 4.1ல் 3rd, 5th, 7th பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.2ல் 3rd, 4th, 5th 2nd பார்த்துக்கோங்க. அதில் 4th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 2 மார்க் 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 4.3ல் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 3rd செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.4ல் செகண்டில் ஃபஸ்ட்டு மட்டுமாவது பாருங்கள், அட்லீஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. முடிஞ்சால் 3ஐயும் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து 4.5ல் செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th செகண்டு, 6th, 8th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th கொஷின் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷினே, இவ்வளோ தான் இருக்குது எக்ஸசைஸில். எக்ஸாம்பிள்ஸில் இது ரெலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் படிங்க. நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வீடியோ போடுவேன், ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, அண்டு சாப்டர் 5 பாருங்கள். சாப்டர் 5ல் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சாப்டர் கூட. ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் வந்து கொடுங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரிலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் தட் டச் போத் ஆக்சிஸ் அண்ட் பாஸ் த்ரூ -4, -2 இன் ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 5th கொஷின், அப்டேன் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் விச் 3, 4 அண்ட் 2.-7 அது எண்ட் ஆஃப் த டயாமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th கொஷின் பார்த்துக்கோங்க. 8th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th கொஷின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே 5.2 பார்க்கையில் ஃபஸ்ட்டில் செகண்ட் அண்ட் 4th சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 3rd 3rd சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 4th 4th சப்டிவிஷன் அண்ட் 5th சப்டிவிஷன். 6th கொஷின் பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த கோனிக் செக்ஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. 5.3 மை கைண்ட் அட்வைஸ். ஆரையுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கேன், என்னால் எல்லாத்தையும் படிக்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னா 2nd, 3rd, 4th, 5th பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 5.4 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். 7th கொஷின் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 5.5ல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, தேர்டு பார்த்துக்கோங்க. அப்படியே 7th, 9th கொஷின் பார்த்துக்கோங்க. 6.1ல் 6th சாப்டர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், ஈஸியான சாப்டரும் கூட. ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும். வெக்டார் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் அந்த 9th, 10th இதே 9th, 10th இருக்குது பாருங்கள். யூஸ் வெக்டார் மெத்தடை பயன்படுத்தி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2 இருக்கும், மொத்தம் 4. இந்த 4 படிச்சுக்கோங்க. ஒரு 5 மார்க் எக்ஸாமில் நீங்கள் ஹாஃப் இயர்லி பப்ளிக் எல்லா எக்ஸாம்லையுமே 4லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸுக்கு இதுவே போதும், இந்த 2 கொஷின் அண்ட் ப்ளஸ் அந்த 2 எக்ஸாம்பிள்ஸு. பட் ஸ்டில் சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 3rd, 7th, 11th இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதிலேருந்து கேட்கணும். அடுத்து 6.2ல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 3rd பார்த்துக்கோங்க, 6th பார்த்துக்கோங்க, 9th, 10th பார்த்துக்கோங்க. 6.3ல் செகண்ட் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd பார்த்துக்கோங்க. அப்புறம் 6th, 7th பார்த்துக்கோங்க. 6.4ல் 3rd கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், 9th கொஸ்டின். 6.5ல் செகண்ட், 3rd, 6th, 7th பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன். 6.6ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd, 5th, 6th பார்த்துக்கோங்க.
6.7ல் செகண்டு பார்த்துக்கோங்க, 6th பார்த்துக்கோங்க, 7th பார்த்துக்கோங்க. 6.8ல் செகண்டு, 3rd, 4th பார்த்துக்கோங்க. 6.9ல் செகண்டு, 4th, 5th, 6th, 8th பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வால்யூம் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த வால்யூம் 1ல் உள்ள நான் சொன்னதெல்லாம் படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. வால்யூம் 1லேருந்து 50% ஆஃப் கொஷின் 45 மார்க்குக்கும், வால்யூம் 2லேருந்து 45 மார்க்குக்கும் தான் கொஷின் எடுப்பாங்க. ஸோ வால்யூம் 1 பாருங்கள், 50% தயாராகுங்க. இன்னும் 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வென் திஸ் வீடியோ டச்சஸ் 500 likes, then I will upload a volume 2 important questions for you. இல்லை அப்படின்னாலும் நான் எக்ஸாமுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். பட் அந்த 500 like அச்சீவ் பண்ணிச்சுன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.